வைஃபை ரவுட்டருக்கு பின்னாடி இந்த மாதிரி அலுமினியம் பேப்பரை வச்சாங்க அப்படின்னா சிக்னல் நிறையா கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது உண்மையான கேட்டீங்க அப்படின்னா இது 100% உண்மைதான். பொதுவாக நம்ம வீட்டில் இருக்க இந்த வைஃபை ரவுட்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஆண்டனா இருக்கும். அந்த ஆண்டனாலேருந்து வர சிக்னல் எல்லாமே 360 டிகிரிக்கு வந்து போகிற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. நம்மள சில பேர் இந்த ரவுட்டரை நம்ம வீட்டோட மூலையிலையோ இல்லை எங்கேயாவது ஒரு கார்னரில் தான் அடித்து வைப்போம். அப்படி அடித்து வைக்கும் போது இந்த ஆண்டனாலேருந்து வர சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருந்து டேரெக்டாக வந்துடும். ஆனால் அது 360 டிகிரி பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா செவுத்துல போய் பட்டு நம்மளுக்கு ரிட்டர்ன் வரும். அப்படி அந்த செவுரு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முழுசா ரிஃப்ளெக்ட் ஆகாது. அந்த அலுமினியம் பேப்பரை வந்து நம்ம பின்னாடி வச்சோம் அப்படின்னா அது என்ன பண்ணுன்னா நம்மளுக்கு அந்த சிக்னலை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி நமக்கு கொடுக்கும். ஆனால் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலுமினியம் பேப்பரை ரொம்ப கசன்னு பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் இது ஒர்க் ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த அலுமினியம் பேப்பர் வந்து கசங்காமல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். எந்த அளவுக்கு வந்து பிளைனாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து சிக்னல் வந்து பூஸ்ட் ஆகி கிடைக்கும்.